வணக்கம் மக்களே. நம்ம இப்போ கோயம்புத்தூர் போறோம். இப்போ நம்ம கோயம்புத்தூர் போற வரைக்கும் என்ன நடக்குது, என்ன பஸ்ல போறோம், எப்படி நம்ம ஜார்னி இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றோம். நல்லா தான் கட்டியிருக்காங்க போல இருக்கு பஸ் ஸ்டாண்டு. வாங்க போவோம். நிறைய பேர் தேவையில்லாம குறை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. வாங்க. வணக்கம் மக்களே. நம்ம கேமராமேன் தான் நம்மளை ட்ராப் பண்ண வந்திருக்காரு. கேமராமேன் இங்கேருந்து கட் ஆகுறாரு. இனிமேல் சோலோவா நம்ம தான் வீடியோ எடுத்து போடணும். உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, பாய். பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் இவ்வளோ நீட்டாக இருந்து நான் இன்றைக்கி தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் முதல்ல பார்த்துருக்கேன் இந்தியாவிலேயே. ஸோ பாத்ரூம் ரொம்ப தெளிவாக நீட்டாக வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். பஸ் ஸ்டாண்ட் கூட நல்ல வெளிச்சமாக சுத்தமாக இருக்குங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. எங்கே நோக்கினும் அப்படியே பாருங்க. வணக்கம் மக்களே. நம்ம போக வேண்டிய பஸ் வந்து விட்டது. பரவாயில்லையா? பஸ் நல்லா தான் இருக்குது. வாங்க நம்ம போகலாம். பஸ் நல்லா தாங்க இருக்கு. வந்தோடனே ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு நம்ம இடத்துக்கு போவோம். கடைசி நேரத்தில் புக் பண்ணதுனால நமக்கு கடைசி சீட்டு கொடுத்துட்டாங்க மக்களே. ஸோ கடைசி சீட்டோ ஃபஸ்ட் சீட்டோ போய் தான் ஆகணும். ஏன் போகிறேன்னு கேட்குறீங்களா? எனக்கு வீட்டில் படுத்து தூக்கம் வராதுங்க. தூக்கம் வர்றதுக்காகவே நான் ட்ராவல் பண்ணுவேன். நீங்கள் தூங்காமல் இருக்கிறத விட ட்ராவல் பண்ணி தூங்குறது எவ்வளவோ நல்ல விஷயம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ லாஸ்ட் சீட்டாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பஸ்ஸும் நல்லா க்ளீனாகவே இருக்கு. ரெக்கமெண்ட் பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து நம்ம எங்கேயாவது வண்டி பண்ணுறாங்கன்னா அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போய் இறங்கிட்டு தூக்கம் வராமல் நம்ம பஸ்ஸில் போனாலும் அங்கே போய் முக்கியமான சில வேலைகளை பார்க்குறோம் கோயம்புத்தூரில். அது என்னென்ன வேலைன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. கோயம்புத்தூருக்கு வந்துட்டோங்க. காலையிலே குளு மலைச்சாரல் தூவி நம்மை வரவேற்கிறது. பார்த்துக்கங்க கோயம்புத்தூர்.